சார், சன் நெட்வொர்க் வந்து இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அரசியல்னு வந்துட்டா அதில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் வரும். நம்ம ஊரில் சினிமா அரசியல் மிக்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு வகையில் எதிர்த்துட்டு இந்த படம் திரும்ப சன் நெட்வொர்க்கே போகிறத வந்து சினிமா ஹெல்த்தியாக இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை வேறு வழி இல்லை அரசியல் சிக்கல் இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, சன் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிஸ்னஸ் வேறு, சினிமா வேறு, டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அரசியல் வேறு அப்படின்னு எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சு தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சன் டிவியில் பிஜேபி விளம்பரங்கள் கூட வரும். பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து எதிரி கட்சி தான், ஆனால் பிஜேபியில் விளம்பரம் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் நிறுவனத்தோட பத்திரிகை தான் தினகரனில் வந்து பிஜேபியோட விளம்பரம் வரும். ஸோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு பார்த்தீங்கன்னா சர்க்காரு, நிறைய படங்கள், பீஸ்ட், இந்த படங்கள்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ சினிமா அப்படின்னும் போது சினிமாவில் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கார். விஜயோட படம் சேட்டலைட் வாங்கினா இப்போ கடைசி படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படத்தில் எப்படியாவது பெரிய வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு கடுமையான உழைப்பு விஜய், வினோத், டோட்டல் யூனிட்டும் போட்டிருப்பாங்க. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும், ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்குங்கிறதுனால சேட்டலைட் உரிமை நம்ம வாங்கினோம்னா நிச்சயமாக அது பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனில் வாங்கியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி சினிமா, அரசியல் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஃபார்முலா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க முதல்லேருந்தே.